கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பாடுகளின் நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் தேவ ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்தி அவருடைய கிருபைகளையும் அவருடைய சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துவாராக. நாம் யாவரும் கண்களை மூடி தேவ நோக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். அனுதினமும் மேல் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினம் உம்மேல் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். எல்லாம் உம்மால் கூடும். அனுதினம் உம்மேல் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுக்கிரகம் தர வேண்டுமே. பரிசுத்தமும் மகா கிருபையும் தயவு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த IMTVயின் வாயிலாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இந்த தவ நாட்களில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் சேரும்படியாய், உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் மறுரூபமாக்கும்படியாய், உம்முடைய வார்த்தையானது எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய தியானங்கள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிற ஆண்டவரே. ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தின் சிந்தனைகள், தியானங்கள் ஒருமுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ ஆளுகை, தேவ பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைபடட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாக இந்த பாடுகளின் நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்த அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனங்களே, இந்த IMTVயின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய நீங்காத சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென். தேவன் தாமே இன்றைக்கு நம்மோடு பேசுகிற ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கு தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்று சொன்னால், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்கிறதான இந்த தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து இந்த வார்த்தையில் இருக்கிற மகத்துவத்தை, கர்த்தர் நம்மோடு பேசுகிற அவருடைய வார்த்தையின் வல்லமினால ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆளுகை செய்வாராக. அது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்பதாக. அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஆங்கிலத்தில் be watchful, stand firm in faith, act like a man, be strong. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பாருங்க. எனக்கு பிரியமான தேவச்சனங்களே, இந்த பாடுகளின் நாட்களில், இந்த தவ காலங்களில் கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிற ஒரு காரியம்,
விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேசுவாராக. பிரியமான தேவ ஜனங்களே, பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய பட்டணத்துக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிற ஒரு காரியம், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இந்த வார்த்தை மூலமாய் பேசுவாராக. பிரியமான தேவ ஜனங்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு போர் வீரனுக்குரிய ஒரு குணநிலத்தை இங்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. யுத்த வீரன், போர் வீரனுடைய குணநலங்கள் பாருங்க. ஒரு போர் வீரர்கள் அந்த எல்லையின் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த எதிராளிகளை ஜெயிப்பதில், எதிராளிகளை வீழ்த்துவதில் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அவங்க விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் வருகிற எதிராளிகளை நம்முடைய படைகளை கொண்டு நாம் வீழ்த்துவோம் என்கிற அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அங்கு இருக்கிறவர்கள் தங்களுடைய எல்லா விதமான பலத்தை பயன்படுத்தி புருஷர்களாக, ஆண் மக்களாக தேவ சமூகத்தில் அந்த போர்க்களத்தில் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக தங்களை தாங்களே பலப்படுத்தி கொண்டு அந்த போர்க்களத்தில் எதிராளிகளை ஜெயிக்கிற அந்த திறமையோடு செயல்பட வேண்டும், தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனமானது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனமானது ஒரு போர் வீரனுக்கு தேவையான அனைத்து குணநலங்களை காண்பிக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிற ஒரு காரியம், விழித்திருங்கள். ஒரு 4 காரியங்களை நான் சுருக்கமாய் உங்களோடு பேசி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். விழித்திருங்கள், பி வாட்ச்ஃபுல், விழித்திருங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க என்றார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் எதில் விழித்திருக்க வேண்டும், எந்த காரியத்தில் நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், சுருக்கமாய் ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 42வது வசனத்தில் இப்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கடைசி நாட்களாயிருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுது வருவார், அவருடைய 2ஆம் வருகையிலே தேவ ஆவியானவர் நம்மை நியாய விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே தேவ வருகை சமீபமாய் இருக்கிறதே. தேவனுடைய நாளுகையை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே அந்த நாளுக்காக நீங்கள் காத்திருந்து விழித்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வருகைக்காக விழித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வருகைக்காக நாம் எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விழித்திருங்கள் என்று சொன்னால் எச்சரிக்கையாயிருங்கள், பி வாட்ச்ஃபுல், கவனத்தோடு இருங்கள், விழித்திருங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலக காரியத்தில் இன்றைக்கு உலக ஜனங்கள் அவர்கள் விழித்து கொள்ளாதபடிக்கு மாயமாலமான உலகத்தில், வஞ்சிக்கிற உலகத்தில் தேவனுடைய வருகையை அறிந்து கொள்ளாதபடிக்கு அவருடைய கண்கள் மூடப்பட்ட நிலைமையில அவர்கள் விழித்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த தேவ ஜனமே, பாருங்க, இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்ப்போம்னு சொன்னா, புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளன் வருவதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த புத்தியுள்ள கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் புத்தி இல்லாத கன்னிகளை போல் இருக்கக்கூடாது. புத்தி இல்லாத கன்னிகைகள் தூங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளன் எப்பொழுது வருவார், அவர்கள் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தூங்காமல் விழித்திருக்கிற ஜனமாயிருந்தார்கள். அல்லேலூயா.
அதனால்தான் அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் அவர்கள் விழித்திருந்தபடியினாலே தங்களுடைய எண்ணங்களையும் தீவட்டிகளையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டு தேவனுடைய வருகையில அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி, சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறதே. அவருடைய வருகைக்காக நாம் காத்திருந்து விழித்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஜனமாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரையும் நாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த பாடுகளின் நாட்களிலே பாருங்க, முதலாவது தேவனுடைய வருகைக்காக நாம் விழித்திருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், நாம் எதற்காக விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், ஜெபத்திலே விழித்திருக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லப்படுகிற நாம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற நாம், ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம் பண்ணி தேவ ஆவியானவரை நோக்கி நாம் விழித்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரையில்லாத வாழ்க்கைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஜெபத்தில் எப்பொழுது விழித்திருக்கிற ஜனமாய் இருக்கிறோமா? ஜெபத்தில் எச்சரிக்கையா நாம் ஜெபிக்கணுமா? அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் விழித்திருக்க வேண்டும். என்னுடைய வருகைக்காக விழித்திருங்கள். ஜெபத்திலே விழித்திருங்கள். ஜெபத்திலே நீங்கள் விழித்திருந்து என்னை நோக்கி பார்ப்பீர்களானால் என்னுடைய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இப்படியாக விழித்திருந்து ஜெபித்திருந்து தேவ சமூகத்தில் பிசாசின் கிரியைகளை அழிக்கிற ஜனமாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம் எதற்காக விழித்திருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வருகைக்காக நாம் விழித்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். மூன்றாவது, நாம் எதற்காக விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், பிசாசின் தந்திரங்களை அழிக்கும்படியாய். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனென்று சொன்னால், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறானா. அல்லேலூயா. இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், நீங்கள் விழித்திருக்க வேண்டும். பிசாசின் கண்ணியில் அகப்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், சத்ருவானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வருகைக்காக காத்திருந்து விழித்திராதிருக்கிற ஜனங்களை, ஜபத்தில் விழித்திருக்காத ஜனங்களை, ஜபிக்காத ஜனங்களை, தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமில்லாத ஜனங்களை இந்த சத்ருவானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிந்து அவங்களை பிடிக்கும்படியாய் அவன் எத்தனைத்துக் கொண்டிருக்கிறான். பிரியமான தேவ ஜனங்களே, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆவியினால உந்தப்பட்டவராக நீங்கள் விழித்திருக்க வேண்டும். பிசாசின் தந்திரங்களை நாம் மேற்கொள்வதற்கு, பிசாசின் கண்ணிகளை உடைத்தெறிவதற்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து, தேவனுடைய வருகைக்காக காத்திருந்து ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. விழித்திருங்கள். இரண்டாவது, இந்த வசனத்தில் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் பேசுகிற காரியம், விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. Stand firm in the faith. அல்லேலூயா. விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவஜனங்களே, இந்த பாடுகளின் நாட்களில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நாங்கள் அநேக காரியங்களை எதிர்பார்த்து
என் தேவ ஆவியானவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், என் வாழ்க்கையில நன்மையை உண்டாக்குவார் என்று சொல்லி எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் நீங்க விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருப்பீர்களானால் தேவ வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு உண்டாகும் என்பதாக. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது பாருங்க, ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படியாக வார்த்தை சொல்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமே, வானத்து நட்சத்திரங்களை பார், உன்னால் என்ன கூடுமானால் என்ன, கடற்கரை மணலை பார், கடலில் இருக்கிற மச்சத்தை பார், உன்னால் என்ன கூடுமானால் என்ன, அந்தளவாய் நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குழந்தை செல்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. பாருங்க, 100 வயதுல ஆபிரகாம் ஒரு அற்புதத்தை, அந்த குழந்தை செல்வத்தை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் சுதந்திருக்கிற ஒரு தேவ மனுஷனாக ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமான மறுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாய் தேவ ஆவியானவர் அன்றைக்கு ஆபிரகாமை விசுவாசத்தில் வல்லவனாக மாற்றினார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? நமக்குள்ள தேவன் மீது நம்பிக்கை இருக்கிறதா? எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருக்கும்போது நாம் எதிர்பார்த்திருக்கிற சில காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காத பொழுது நம்முடைய விசுவாசம் குன்றி போகிறதே. நம்முடைய விசுவாசத்தை விட்டு, தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைக்காதபடிக்கு நாம் அநேக தினம் ஆண்டவரை விட்டு வழிவிலகி போயிருக்கிறோமே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விழித்திருந்து என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில நிலைத்திருங்கள். நான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன், உங்க வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்குவேன். நான் உங்களை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர், நான் உங்களை அப்படியே நடத்தி சொல்வேன் என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மோடு இடைப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் பாருங்க எவ்வளவு விசுவாசத்தோடு ஆண்டவரையே சார்ந்திருந்தார், ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையோடு இருந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள். அல்லேலூயா. நீங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, ஒருவேளை இந்த காரியம் நடக்குமா, நான் எதிர்பார்க்கிற இந்த பலவீனம் என்னிடத்திலிருந்து சுகமாகுமா, என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திலிருந்து கண்ணிலிருந்து என் வாழ்க்கை மாறாதா என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை, விசுவாசம் உள்ளவராயிருங்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில உறுதியாயிருங்கள். அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறவராய், இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராய். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, வேதம் சொல்லுகிறது, எதற்கு நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அதே அந்த 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் எதற்காக விசுவாசத்தில் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு. அல்லேலூயா. பாருங்க, அந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம்
விசுவாசத்துல உறுதியா இருந்து பிசாசானவனை எதிர்த்து நிற்கணுமா. அல்லேலூயா. எதற்கு இந்த விசுவாசம், எதற்கு இந்த நம்பிக்கை என்று சொன்னால், பிசாசானவனை எதிர்த்து நிற்பதற்கு இந்த விசுவாசம் முக்கியமானதா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். சில நேரங்களில் சில பலவீனத்தின் மூலமாய், சில போராட்டத்தின் மூலமாய் சத்ருவானவன் நம்மை சந்திக்கும் பொழுது நாம் விசுவாசத்தை விட்டு அந்த விசுவாசத்தில் நிலை நிற்காமல், ஏரை ஸ்டாண்ட், நான் விசுவாசத்தில் நிற்பேன், தேவன் மீது திடமனதாய் நிற்பேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் மறந்து போகிறோமே. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். விசுவாசத்தில் நிலைத்திரு மகனே, விசுவாசத்தில் நிலைத்திரு, நம்பிக்கையிலே நீ நிலைத்திரு, உன் வாழ்க்கையில் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். விழித்திருங்கள், தேவ சமூகத்திலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், தேவன் மீது விசுவாசம் உள்ளவராயிருங்கள் என்று சொல்லி பாருங்க. மூன்றாவது ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது, புருஷராயிருங்கள். அல்லேலூயா. புருஷராயிருங்கள் என்றால் என்ன? யோசிக்க வேண்டிய காரியம் இல்லை. புருஷராயிருங்கள். பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது புருஷராயிருங்கள் என்று சொன்னால் ஒரு ஆண் மகனுடைய தன்மையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அதோடு கூட இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், புருஷராயிருங்கள் என்று சொன்னால் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தைரியமாயிருங்கள் என்று சொல்லி அர்த்தம். முதிர்ச்சி அடைந்தவர்களாயிருங்கள், பக்குவம் அடைந்தவர்களாயிருங்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கு சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். பெலிஸ்தியரே திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன்னா தேவ ஆவியானவர் எகிப்தியரை சகலவிதமான வாதையினாலும் வனாந்தரத்தில் இவர்களை நடத்தினார், இவர்களை தப்புவிக்கிற தெய்வம் இவங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அன்று அங்க பெலிஸ்திய ஜனங்கள் பெலிஸ்தரை பார்த்து சொல்கிறார்கள். அந்த சேனை, பெலிஸ்தருடைய சேனை அவளை பார்த்து சொல்கிறது, திடன் கொண்டு புருஷர்களை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்த போது நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு புருஷர்களாக இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அல்லேலூயா. புருஷராயிருங்கள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் தைரியமாயிருங்கள், நீங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாயிருங்கள், பக்குவமுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, அல்லேலூயா. நாம் யுத்தம் பண்ணுவதற்கு தைரியம் உள்ளவர்களாயிருக்கணுமா? சாத்தானோடு யுத்தம் பண்ணுவதற்கு, பிசாசின் கிரியைகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு வேதம் சொல்லுகிறதே, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல, வான மண்டலத்தோடு, அந்த கார லோகாதிபதிகளோடு, அந்த கார இருளின் ஆவிகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் தைரியம் உள்ளவர்களாக, தேவ ஆவியினாலே கட்டப்பட்ட ஜனங்களாக, முதிர்ச்சி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவ வார்த்தையில நமக்கு முதிர்ச்சி இருக்க வேண்டும், தேவனை தேடுவதில் நமக்கு முதிர்ச்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். நீங்கள் தைரியமாயிருங்கள், நீங்கள் புருஷராயிருங்கள். தேவ வார்த்தையை கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் பக்குவம் அடைந்து, ஏனென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அந்த வனாந்தரத்திலே அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்திருந்த பொழுது பிசாசானவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அந்த கடவுளை சோதிக்கும்படியாய் வந்தான். அப்பொழுது ஆண்டவர் அந்த பிசாசானதை ஜெயித்தது தேவ வார்த்தையினாலே. அல்லேலூயா. தேவ வார்த்தையில நாம் பலப்பட்டு இருக்க வேண்டும், தேவ வார்த்தையில முதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும், தேவ வார்த்தையினால நாம் சத்ருவானவனை ஜெயிக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையில பேசுகிறார், நீங்கள் புருஷராயிருங்கள், புருஷராயிருங்கள், தைரியமாயிருங்கள். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 4வது காரியம் நம்மளோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வசனத்தில் பாருங்க, விழித்திருங்கள். 1 கொரிந்தியர் 16:13வது வசனத்தில் விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். 4வது காரியம் திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா.
திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் போராட்டத்தோடு அநேக பிரச்சனைகளோடு உங்கள் வாழ்க்கை தோய்ந்து போன நிலைமையில், ஐயோ என் வாழ்க்கை வனாந்தரம் போல் இருக்கிறதே, என் வாழ்க்கையை சகித்து கொள்ள முடியவில்லையே, என் ஊழியத்தில் எனக்கு அநேக போராட்டங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறதே, என் நிலைமைகள் மாறாதா என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து பேசுகிறார். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோவான் 16வது அதிகாரம், யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை பாருங்க பிரியமான தேவஜனங்களே. யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. நீ என்ன பண்ணுங்க, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் இந்த உலகத்தை ஜெயித்தபடினாலே நாம் உலகத்தில் உபத்திரவத்தை நாம் சந்தித்தாலும் தேவ ஆவியானவர் இந்த உபத்திரவத்தை அவர் ஜெயமாய் மாற்றினாரே, அந்த தெய்வத்தை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன், அந்த தெய்வத்தை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அவரால் எல்லாம் கூடும். இந்த உபத்திரவத்தை மாற்றுவதற்கு அவருக்கு லேசான காரியம் என்று சொல்லி நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும், நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும், நீங்கள் திடன் கொள்ள வேண்டும். தாவீதை நாம் பார்க்க போகிறோம். தாவீது வாழ்க்கையில் பாருங்க, அநேக உபத்திரவங்கள், மரண கட்டுக்கள் தாவீதை சூழ்ந்து கொண்டது. சொந்த மாமனார் அவர்களை கொல்லும்படி துடிக்கிறார், பிள்ளைகள் கொல்லும்படி துடிக்கிறார்கள், காடுகளிலே ஓடி ஒளிந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஆனால் தாவீது ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் தன் இருதயத்தை திடப்படுத்திக் கொண்டானா. அல்லேலூயா. ஆண்டவருக்குள் திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, பக்குவப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்து, நம்முடைய எல்லா விதமான தீமைகளை நினைத்து சில நேரங்களில் நாம் தோய்ந்த நிலையில மாறி போகிறோம், பயந்து போகிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் திடன் கொடுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்த தேவனாய் இருக்கிறேனே. ஆகையால் நீங்கள் எங்கள் மீது விசுவாசம் வையுங்கள், என் மீது தைரியமாயிருங்கள், நான் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ண போகிறேன். யாத்ராகம் 14:14 சொல்கிற பிரகாரம் நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பிரியமான தேவஜனமே, தேவனுடைய வார்த்தையில் பலப்பட வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கடைசியாக சகோதரரே, நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தரின் சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தேவ வார்த்தையில் நாம் பலப்படணும், தேவ ஆவியில் நாம் பலப்படணும். எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இப்படியாக இறுதியாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சர்வாயுத வர்க்கமாய் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையினால பிசாசானை முறியடித்தது போல, தீங்கு நாட்களிலே பிசாசானவனை நாம் எதிர்த்து நிற்பதற்கு தேவனுடைய வார்த்தையில விழித்திருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையில தைரியமாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் திட நம்பிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆகவே இந்த பாடுகளின் நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள்,
திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மோடு இடப்படுகிறது. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாமல், கலங்காமல், திகையாமல் தேவனுடைய வருகைக்காக நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுங்க. பிசாசானவனை ஜெயிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையினால நிரந்தரங்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் ஆண்டவரையே நம்பி சார்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பலத்த கிரியைகளையும் பலத்த காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறாரே. ஆகவே தேவ சமூகத்தில் யாவருமாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் இந்த பாடுகளின் நாட்களில் அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஓ, கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிற ஒரு காரியம், நீங்க ஒவ்வொருவரும் போர் வீரர்களாய் மாற வேண்டும், யுத்த வீரர்களாய் மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருந்து தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக, விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக, விசுவாசத்தில் நம்பிக்கையில தேவன் மீது வற்றிருக்கிற அந்த பற்றுதலில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக, புருஷர்களாய் நாம் மாறி பக்குவம் அடைந்தவர்களாக, முதிர்ச்சி அடைந்தவர்களாக, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, தைரியம் உள்ளவர்களாய் திடன் கொண்டு இந்த உலகத்தில் என்ன உபத்திரம் எனக்கு வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் இந்த உபத்திரத்தை ஜெயித்த தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய நாமத்தினாலே எல்லா சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எந்த காரியத்தை பயப்படாதபடிக்கு தேவ வல்லமையினால் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஐயா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க ஐயா. என் தேவனுடைய வார்த்தை, என் தேவனுடைய வல்லமை ஆண்டவரே இந்த நாளில் அப்பா, இதோ இந்த அயன் டிவி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தேவனுடைய ஆவி வைக்கப்படுகிறதை பார்க்கிறேன், தேவனுடைய தைரியத்தின் ஆவி வைக்கப்படுகிறதை பார்க்கிறேன், தேவ ஆவியின் மீது நீங்க வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை பெருகுவதை பார்க்கிறேன். நீங்க விழித்திருந்து ஜெபிக்க போறீங்க, தேவனுக்காக நீங்க காத்திருக்க போறீங்க. தேவ ஆவியானவரே உம்முடைய ஒவ்வொருவரையும், உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையின்படி நீர் பலப்படுத்தி ஆளுகை செய்யும்படியாய் ஒவ்வொருவரையும் போர் வீரர்களாக, ஒவ்வொருவர்களையும் பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தையினால் என்னை நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவ வல்லமை, தேவ ஆளுகை உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய சகாயத்தை, உம்முடைய ஒத்தாசையை, உம்முடைய அனுகிரகத்தை அனுப்புவதற்காக சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளோடு இடப்பட்டதற்காக நன்றி அப்பா. தீங்கு நாள் ஆண்டவரே பிசாசானவன் கொண்டு வருவதற்கு முன்பதாக நாங்கள் விழித்திருக்கணும் ஐயா, விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும் ஐயா, நாங்கள் தைரியமாய் புருஷர்களாய் இருக்கணும் ஐயா, நாங்கள் தேவ வார்த்தையில் பலப்பட்டு இருக்கணும் ஐயா. அப்படியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எங்களை ஆளுகை செய்து உடைய வார்த்தையின் பிரகாரமா எங்களை மறுரூபமாக்கி இந்த பாடுகளின் நாட்களில் உடைய சமூகத்தில் இன்னுமாய் விசுவாசத்திலும் உன் மீது இருக்கிற நம்பிக்கையிலும் ஆண்டவரை தேடுவதில் நாங்கள் பலப்பட்டு உமக்கு பிரியமான பாத்திரமாய் மாற எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியாக உம்முடைய வார்த்தை மூலமாய் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. தேவ சமாதானம், தேவ கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். God bless you.